கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். இயேசு ஒவ்வொரு ஊராய் சென்று சுவிசேஷம் சொல்லும்படி தம்முடைய சீசர்களை அனுப்பினார். யாரையும் அணிந்திருந்த ஆடையை தவிர எதையும் கொண்டு செல்ல அனுமதிக்கவில்லை. என்னை மட்டும் இருதயத்தில் சுமந்து செல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினார். எந்த ஊரிலே வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி புறப்படுங்கள் என்று கூறினார். அப்படி செல்லுகிற போது உங்களை ஏற்றுக்கொள்ளாத ஊரில் உள்ள தூசியும் உங்களுக்கு தேவையில்லை. அவர்கள் ஊரில் உள்ள தூசியை அங்கேயே உதறி போடுங்கள் என்றார். ஏனென்றால் சீசர்களாகிய ஊழியர்களை கையில் எதையும் அவர்களுக்கு தேவையாக வைத்துக்கொள்ள அனுமதிக்கவில்லை. அப்படியானால் இவர்கள் எந்த ஊருக்கு செல்லுகிறார்களோ அந்த ஊரில் உள்ள மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களோடு மக்களுடைய தேவைகள், உடல் நலம், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சீசர்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கும்படி கூற வேண்டும். மாத்திரமல்ல, அவர்களுடைய ஆகாரங்கள், தண்ணீர் முதலான சகல தேவைகளையும் அந்த ஊரில் உள்ளவர்கள் சந்திக்க வேண்டும். அப்படி ஊழியர்கள் மீது கரிசனையாய் இருப்பவர்கள்தான் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாவர். அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த ஊரில் உள்ளவர்கள் இயேசுவின் சீடர்களாகிய ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வண்ணமாய் ஊழியர்களுடைய கால்களில் படிந்திருந்த தூசி முதலானவைகளையும் உதறி போட்டு சென்று விடுங்கள். உங்கள் தேவைகளை நான் வேறு யார் மூலமாவது சந்திப்பேன் என்கிற அர்த்தம் கொள்ளும் வண்ணமாய் இயேசு சீசர்களிடம் கூறுகிறார் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு ஊழியர் ஆலயத்தில் பிரசங்கித்துவிட்டு ஒரு வீட்டிற்கு ஜெபம் செய்ய போனார். ஏனென்றால் அவர்கள் அவரை அழைத்தார்கள். சாப்பிடுகிற வேளை. அவர்கள் அந்த ஊழியக்காரருக்கு சாப்பாடு கொடுக்காமல் விட்டுவிட்டார்கள். அவரும் போய்விட்டார். செல்லுகிற வழியில் மற்றும் ஒரு வீட்டில் ஜெபம் செய்ய அழைத்தார்கள். ஜெபித்துவிட்டு அவர்கள் சாப்பாடு கொடுத்தனர். சாப்பிட்டுவிட்டு ஊழியக்காரர் சென்றார். ஆனால் சாப்பாடு கொடுக்காமல் விட்ட அந்த வீட்டாருக்கு மனதுக்கு வருத்தமாயிருந்தது. இன்றைக்கு நாமும் எத்தனையோ ஊழியக்காரர்களை சந்திக்கிறோம், பார்க்கிறோம், பேசுகிறோம். சில ஊழியர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வந்திருப்பார்கள். ஆனால் நாம் அவர்களை நம் வீட்டிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவர்களிடம் நம்முடைய சுகதுக்கங்களை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க சொல்லியிருக்கிறோமா? அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்திருக்கிறோமா? அல்லது கவனிக்காமல் அனுப்பியிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு நாம் ஊழியர்களை நேசிப்பதால் நாம் ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறோம். மற்றவர்களை, ஊழியர்களை நேசிக்க கற்றுக்கொள்கிறோம். அவ்வாறு செய்கிற போது ஊழியங்கள் வளர்ச்சியடையும். நம் இயேசுவும் உலகெங்கிலும் பிரசங்கிக்கப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொருவரையும் ஊழியர்களை நேசிக்கிறவர்களாகவும் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாகவும் மாற்றும். இயேசுவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.